வருகிறேன். இப்பொழுது நான் உங்களிடம் பேச வந்துள்ள தலைப்பு ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கை அல்லது ஒளித்தொகுப்பு என்பது தாவரங்கள், பாசிகள் மற்றும் சில வகை பாக்டீரியாக்கள் போன்றவற்றில் நிகழும் ஒரு உயிர் வேதியியல் நிகழ்வு ஆகும். ஒளிச்சேர்க்கையின் மூலம் இவ்வுயிரினங்கள் ஒளியின் ஆற்றலை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு வளிமத்தை தமக்கு தேவையான மாப்பொருள் என்னும் கார்போஹைட்ரேட்டுகளாக மாற்றிக்கொள்ளும். தாவரங்களில் உள்ள பச்சையம் என்னும் நிறமி இதற்கு பெரும்பாலும் உதவுகிறது. ஒளிச்சேர்க்கையின் வழியே தாவரங்களும் பாசிகளும் சயனோபாக்டீரியா என்னும் உயிரினமும் கார்பன் டை ஆக்சைடு வளிமத்தையும் ஒளியின் ஆற்றலையும் பயன்படுத்தி கார்போஹைட்ரேட்டாக மாற்றிக்கொண்டு ஆக்சிஜனை கழிவுப் பொருளாக வெளியிடுகின்றன. ஒளிச்சேர்க்கையின் விளைவால் இந்த ஆக்சிஜன் வெளியாவதால் உலகின் உயிர்வாழ்வுக்கு இந்த ஒளிச்சேர்க்கை ஒரு அடிப்படையான நிகழ்வு ஆகும். ஏறத்தாழ எல்லா உயிர்களுமே இவ்வொளிச்சேர்க்கையை நேரடியான ஆற்றல் அல்லது உணவுக்கு அடிப்படையாகவோ கொள்கின்றன. ஒளிச்சேர்க்கை எவ்வாறு நடைபெறுகிறது? எல்லா இலைகளிலுமே ஒரு உணவு தொழிற்சாலை உள்ளது. இலைகளில் உள்ள பச்சையம் சூரிய ஒளியையும் வேரிலிருந்து உறிஞ்சப்பட்ட நீரையும் மற்றும் காற்றில் உள்ள கரியமில வாயுவையும் பயன்படுத்தி சர்க்கரை சத்தாக மாற்றிக்கொள்ளும். இதைத்தான் நாம் ஒளிச்சேர்க்கை என்கிறோம். சத்து தண்டு பகுதி வழியே மரம், செடி எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பப்படுகிறது. நெல்மணிகள், கரும்பின் இனிப்பு, மாம்பழம், பாதாம், முந்திரி, பாகற்காய் எல்லாவற்றிலுமே இந்த உணவுதான் ஆதாரம். ஒவ்வொரு இலையிலும் ஓர் ஏர் கூலர் மற்றும் நுரையீரல். சர்க்கரை அல்லது மாவுச்சத்தின் உபரி பொருளாக ஆக்சிஜன் வெளியிடுகின்றது. தாவரங்களில் உள்ள ஸ்டொமேட்டா என்னும் செல்கள் என்று அழைக்கப்படும் செல்கள் வழியே இந்த ஆக்சிஜன் வெளியிடுகின்றது. கூடவே சற்று உபரி நீரும் வெளியிடுகின்றது. அதனால் நாம் பகல் பொழுதில் மரத்தடியில் உறங்கும் போது புத்துணர்வு கிடைக்கிறது. இதே ஸ்டொமேட்டா செல்கள் தான் இரவு நேரங்களில் பகல் பொழுதில் ஒளிச்சேர்க்கை நிகழாத நேரங்களில் மற்ற உயிரினங்களைப் போல் சுவாசிக்கின்றது. அதாவது பிராண வாயுவை உள்வாங்கி கரியமில வாயுவை வெளியிடுகின்றது. இந்த காரணமால் நாம் இரவு நேரங்களில் மரத்தடியில் படுக்கும்போது புத்துணர்வு கிடைக்காது. நாம் பார்த்து வரும் வேப்ப மரங்கள், புளிய மரம் இவை எல்லாமே 60 to 70 அடி உயரம் வளரக்கூடியவை. 20 to 30 அடி தடிமனான அடிமரம், அதில் பிரிந்து செல்லும் கிளைகள், கோப்புகள், அதில் வளரும் இலைகள், காய்க்கும் காய்கள், பழங்கள் எல்லாமே 60 to 70 எடைக்கு மேல் வளரக்கூடியவை. காற்றுக்கும் அசைவு கொடுத்து அதே சமயம் உறுதியாகவும் நிற்பவை. இந்த ஒட்டுமொத்த இடையையும் பூமிக்கடியில் இந்த வேர்கள் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கிளைகள், கோப்புகள் எல்லாமே ஒரு கணிதம், குறிப்பாக ஜியோமெட்ரி கணித அடிப்படையில் நடக்கின்றது. ஒரு கட்டிட வல்லுநர் எப்படி திட்டமிடுவது போல இந்த மரங்களும் திட்டமிட்டுதான் கிளைகளை பரப்புகிறது. அதே சமயம் இலைகளுக்கு போதுமான சூரிய ஒளி கிடைப்பதை உறுதி செய்து கொள்கிறது. அப்போதுதான் நாம் முன்பே குறிப்பிட்ட ஒளிச்சேர்க்கை உணவு தொழிற்சாலை நடைபெறும்